அண்டப்புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொய்யை பேசிவிட்டு பொய்யான தகவலை சொல்லிவிட்டு அதை பின்வாங்குவது, மன்னிப்பு கோருவது ஒரு மனிதருக்கு வாடிக்கையாகிவிட்டது. அது நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு. எப்பவுமே அபாண்டமாக பழி சுமத்துறது, அதற்கு பிறகு பின்வாங்கிறது. இதற்காக உச்சநீதிமன்றத்தில் கூட அவர் சில முறை மன்னிப்புகள் கேட்டிருக்காரு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஜனாதிபதி அவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திற்காக பேச வேண்டியவர் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த காரியங்களை ஜனாதிபதி உரை மீது இந்த கருத்துக்களுக்கு இதையும் சேர்த்து கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் செய்தால் மக்களுக்கு நல்லது என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஐயா வாஜ்பாய் அவர்கள், ஐயா அத்வானி அவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள், திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் இருந்து அலங்கரித்த அந்த அவையை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஏதோ மேடையிலே கேலி கிண்டலோடு பேசுவதைப் போல அந்த பக்கம் திரும்புவது, இந்த பக்கம் திரும்புவது, அரசியலமைப்பு சட்டப்படி சபாநாயகரை பார்த்து பேச வேண்டும், சபாநாயகருக்கு முதுவை காட்டி கொண்டு பேசுவது, எல்லோரையும் பார்த்து அவர் பெருமிதம் கொள்கிற வகையிலே ஒரு சுய விளம்பரத்திற்காக இதையெல்லாம் செய்வது, பார்த்தீர்களா நான் பேசுகிறேன் என்று ஒவ்வொருவரையும் பார்ப்பதெல்லாம் வேடிக்கையாக, ஒரு கேலிக்கூத்தாக, அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கூட அவர் பெற தகுதி இல்லாதவரை தான் நேற்று காட்டியிருக்கிறது. இந்துக்களை பற்றி குறை சொல்வது, இங்கே இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் கூட இந்துக்களை திருடர் என்று சொன்னார், இந்து என்றாலே திருடர் என்று சொன்னார், புதிய விளக்கமும் அதுக்கு சொன்னார். அதே காங்கிரஸ் கட்சி பல முறை காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களையும் இந்துக்கள் சம்பிரதாயங்களையும் தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்திருப்பதை நாம் அறிவோம். அயோத்தி ராமர் கோயிலுக்கே நாங்கள் சென்று வணங்கக்கூடாது, யாருமே போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர்கள் அயோத்தி கோயிலை பற்றி பேசுவதற்கு நடிப்பது, சிவபெருமான் அவருடைய படத்தை காட்டி பேசுவது, எந்த பிளக்கார்ட்ஸையும் எந்த படங்களையும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது என்ற நிலையில் ஒரு சிவபெருமான் படத்தை எடுத்து ஒரு காட்டுறார். இதே சிவபெருமான் படத்தை ஒரு பாஜக எம்பி எடுத்து காட்டி பேசியிருந்தால் ஐயோ இந்திய ஜனநாயகம் போச்சு, இங்கே மதவாத அரசியல் நடக்குதுன்னு கூக்குரல் போடக்கூடிய அந்த ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இதை வைத்து பேசுகிறார். ஒட்டுமொத்த இந்துக்களையும் திருடர்கள், வன்முறையாளர்கள், உண்மைக்கு மாறானவர்கள், வெறுப்பை தூண்டுபவர்கள் என்று பேசுகிறார். பிரதமர் உட்பட எல்லோரும் எழுந்து அதை கண்டித்த பிறகு நான் அவர்களை சொல்லவில்லை, இந்துக்களை சொல்லவில்லை, இப்படி சொன்னேன், பாஜகவை சொன்னேன் என்று குழப்புகிறார். அக்னிவீர் திட்டத்தில் உயிரிழந்த அந்த நமது வீரர்களுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை என்று சொல்வது, ஒரு பொய்யை சொல்லிவிடுவது, அதற்கு பிறகு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களிலிருந்து அவர்கள் மறைந்தால் 1 கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்ற உடனே அதை ஒட்டுக்கொண்டு பேசாமல் அடுத்த சப்ஜெக்டுக்கு போவது, எம்எஸ்பியின் பயனை விவசாயிகளுக்கு போய் சேரவில்லை என்று சொல்வது, அதை உடனே சவுகான் அவர்கள் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பிறகு அதை விட்டு விடுவது. பாரத பிரதமர் இந்த முறை 3வது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் கையெழுத்து 9.6 கோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடியை விடுவித்ததுதான் முதல் கையெழுத்து. அது ராகுல் காந்திக்கு தெரியும். ஆனால் திட்டமிட்ட ஒரு பொய்யை பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமே, அதை விட்டு விடுவது. இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு பொய்யை சொல்வது, அதற்கு விளக்கம் கேட்டவுடன் ஓகே அதை விட்டுறேன் இப்படி பேசுறது, சபாநாயகரை கிண்டல் பண்ணுறது, என்கிட்ட நிமிர்ந்து கை கொடுத்தீங்க, அவர்கிட்ட லேசாக தலை குனிஞ்சு கை கொடுத்தீங்க, அவர் அழகாக சொன்னார். வயதில் முதியவர்களை நாம் பாதம் தொட்டு கும்பிடுவது கூட நம்மளுடைய வழக்கம் அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார். அதுக்கு ஒரு கேலி கிண்டல். இப்படி ஒரு சபையை அநாகரிகமாக செய்தவர். அயோத்தியில் கோயில் கட்ட இடம் கொடுத்தவங்களாம் அனாதையாக விட்டுட்டோன்னு பொய் சொல்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேச அரசு 4,752 கோடி ரூபாய் 1,700க்கும் மேற்பட்ட அந்த ஷாப் ஓனர்ஸுக்கு 4,752 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. புள்ளி விவரம் தெரிஞ்ச பிறகு அதை விட்டுறது. இன்னும் இந்த ஷாப் கீப்பர்ஸுக்கெல்லாம் தனியாக ரீலோகேஷன் வேறு இடங்களும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறதையும் தகவல் சொன்ன பிறகு விட்டுறது. இப்படி அடுக்கடுக்காக மைக் ஆஃப் பண்ணுறாங்க, மைக்கு சுவிட்சே என் பக்கத்தில் இல்லை, எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அவர் கொடுத்த டயத்தை மீறி பேசுனா மைக் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லை, இவர் சொல்லி நிறுத்துங்கள்னு சொன்னால் அங்கே மைக் ஆஃப் செய்யப்படும். சட்டத்துக்கு புறமா பேசுனா மைக், இது எல்லா ஆட்சியிலையும் எல்லா சபாநாயகர்களும் செய்கிற வேலை. அப்படி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் குற்றங்காண்கிற வகையில் பேசக்கூடிய ராகுல் காந்தியை இன்றைக்கு இந்தியா ஒரு வேடிக்கை மனிதராக பார்த்து கொண்டிருக்கிறது, ஒரு காமெடியனாக பார்த்துட்டு இருக்கு.
இவர் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் 8500 போடுவோம்னு சொன்னாரா? கட்டாக்கட்னு கை வீசினார். ஜூலை 1ஆம் தேதி 8500 வரும்னு சொன்னாரே, வந்துருச்சா பெண்களுக்கு? ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லலை, வரும், நான் அனுப்புவேன், நான் கொடுப்பேன், செஞ்சாரா? இப்படி உண்மைக்கு புறம்பான ராகுல் காந்தி அவர்கள் பேசியது மாபெரும் தவறு. இன்றைக்கு புதிய தகவல், அவர் பேசிய இந்துக்கள் பற்றி கூறியது, அந்த இந்துனாலே அவங்களுக்கு ஒரு குரோதம், ஒரு வெறுப்பு. எல்லா சமுதாயங்களையும் பற்றி அவங்க என்றைக்கு பேசினதே கிடையாது. இந்துக்கள் பற்றிய வெறுப்பை, அந்த கோபத்தை, அந்த குரோதத்தை ஏன் இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அரசியல் லாபத்திற்காக இவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிகிறது. ஏறத்தாழ 100 கோடிக்கும் மேற்பட்ட இந்து மக்கள், 120 கோடி இந்து மக்கள் இன்றைக்கு வேதனையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியினுடைய பேச்சை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். மேற்கொண்டு அவர் பேசிய தீவிரமான அக்னி வீரர்களை பற்றி பேசியது, இந்துக்களை பற்றி பேசியதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் செய்தி வந்திருக்கிறது. எனவே ராகுல் காந்தி அவர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து இந்து விரோத செயல்களில், இந்து மக்களை புண்படுத்துகிற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை தமிழக பாஜகவும் கண்டிக்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில திரு அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். என்ன உண்மையா பையெல்லாம் இந்தியாவில் இருக்க இந்துக்கள்லாம் மோசமானவங்கிற உண்மைன்னு சொல்கிறாரா? அவர் இந்தியாவில் இருக்க இந்துக்கள்லாம் வெறுப்பை தூண்டக்கூடியவன்னு சொல்கிறாரா? இந்தியாவில் இருக்க இந்துக்கள்லாம் கலவரத்தை தூண்டக்கூடியவர்னு ராகுல் காந்தி சொல்கிறாரா? அதுதான் உண்மையா? அவருடைய எண்ணம் தான் வெளிப்படுதாங்க. அவர் மனிதனுடைய மனசில் என்ன இருக்குன்னு அவர் பேசும்போதே தெரிஞ்சிருது. எல்லாருடைய பேச்சிலையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. நம்மெல்லாம் சக மனிதர்கள். ஒரு மனிதன் எப்படி பேசுகிறான், எந்த நோக்கத்தில் பேசுகிறான் நமக்கு தெரியாதா? ராகுல் காந்தி பேசியது உண்மைன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்து மக்களும் அவரை மன்னிக்க மாட்டார்கள். இல்லை, இயலாமை இல்லை. பொய் பேசும்போது அதை வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. சம்பந்தப்பட்ட துறையினர், அக்னி வீர், இராணுவ இது செயல்முறைகளை பற்றி பேசும்போது ராஜ்நாத் சிங் பேசுகிறார், விவசாயத்தை பேசும்போது சவுகான் பேசுகிறாங்க. அந்தந்த துறை சார்ந்தவர்கள் பேசுவது, பொய் பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அதுக்கு பதில் சொன்னால் பார்த்தோம். இல்லை, ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்லை, நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கோம். 292, நீங்கள் வெறும் 145, 203 வச்சுட்டீங்க. ஆட்சி நடத்தலையா காங்கிரஸ் கட்சி முழுமையாக? அப்புறம் இது எப்படி ஸ்ட்ராங்? அதெல்லாம் ஆட்சி நடத்தும் போது நம்மளை விட 100 இடங்களை கம்மியாக வச்சுட்டு ஆட்சி நடத்தும் போது இப்போ ஆட்சி நடத்துறது எந்த பயமோ பதட்டமோ கிடையாது. உண்மையான மனசுள்ளவங்களுக்கு பொய் பேசும்போது கோபம் வரதான் செய்யும். பொய்யே வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிங்க, நாளைக்கு இன்னைக்கு 4 மணிக்கு பாரத பிரதமர் பதில் சொல்வார் அப்படின்னு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. அக்னி வீரர்கள் உயிரிழந்தால் கைவிட்டுறீங்கன்னா இல்லை, 1 கோடி ரூபா கொடுக்குறவங்க அது சபையில் உண்மையை உடனே பதிய வைக்க வேண்டியது நம்ம அமைச்சருடைய பொறுப்பு இல்லையா? இது எப்படி நம்ம பார்த்தோம்னு சொல்ல முடியும்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.